ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து சூப்பரான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்யூர்மெண்ட் போர்டு இருக்கு பாருங்கள், அங்கேருந்து அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக 1100 வேக்கன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 1100 வேக்கன்சியை உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரலுக்கு 320, பிசிக்கு 278, பிசி முஸ்லீம் 35, எம்பிசி டிஎன்சிக்கு 212, எஸ்சிக்கு 174, எஸ்சிக்கு 33, எஸ்டிக்கு 48, அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, கடைசி தேதி 11/12/2025 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் 56,100 ரூபாயிலேருந்து 2,05,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்ல சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஏஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு பார்த்தா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுங்க. எவ்வளோ ஏஜ் வரைக்கும் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓசி கேட்டகரி மட்டும் 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட், இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் ஷுட் போசஸ் த ஃபாலோவிங். அதாவது எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாங்க. எம்பிபிஎஸ் முடித்தவங்க மட்டும்தான் இந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். வேறு யாருமே அப்ளை பண்ண முடியாது. இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. முதல்ல தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வு வைக்கிறாங்க. 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி 50 மதிப்பெண் இருக்குதுங்க. அதில் பாருங்கள், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைக்கிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு அவங்க சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் மேக்ஸிமம் 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் சயின்ஸு இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதேமாரி பார்த்தா நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓரல் டெஸ்ட்லாம் இல்லை, நோ நெகட்டிவ் மார்க், அதாவது நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது, ஓரல் டெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி இந்த எக்ஸாம் வச்சு தான் செலெக்ஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாப் கன்ஃபர்மேஷன் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு எக்ஸ்ட்ரா மதிப்பெண் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் கொரோனா பீரியட் அப்போ 6 to 12 month ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 2 மதிப்பெண் கொடுக்குறாங்க. 12 to 18 மாதம் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 3 மதிப்பெண் கொடுக்குறாங்க. 18 to 24 மாதம் வரையும் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 4 மதிப்பெண்ணும், 24 மாதத்துக்கு மேலே கொரோனா பீரியடில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க 5 மதிப்பெண்ணும் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா மதிப்பெண் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இன்னும் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இதான் இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு பாருங்கள் 500 ரூபாய், மற்றவங்களுக்கு 1000 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான சிலபஸ் என்ன, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஓல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.